பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: அமெரிக்கையான வாழ்வே அழகான அறிக்கை. ஆதார வசனம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். அன்றே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரன் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பவர்களே, மனுஷர் முன்பாக என்னத்தை அறிக்கை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? அவரை பற்றியா? அவரை பற்றி நமக்கு வெளிப்படுத்தாவிட்டால் நமக்கு ஒன்று தெரியாது. வேதத்தில் அவரை பற்றி ஆண்டவரே எழுதியுள்ளார். அவைகளை நாம் மனப்பாடம் பண்ணலாம், இருதயத்தில் வைக்கலாம், சபையில் ஆமென் அல்லேலூயா என்று சொல்லலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் பர்சனலாக நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தாவிட்டால் அவைகள் நமக்கு வெறும் வாக்கியங்களே. சத்தியம் வெளிச்சமாக நமக்கு வர வேண்டும். அந்த வெளிச்சம் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அது சத்தியம் நம்மோடு இணைந்திருக்கிறது, நாம் விடுதலை ஆனோம் என்று அர்த்தம். நாம் வாஞ்சையோடு தாகத்தோடு கேட்காவிட்டால் வெளிப்படுத்த மாட்டார். பின் அறிக்கை என்பது என்ன? அவர் செய்த கிரியைகளா? அவற்றை நாம் சொல்ல வேண்டியதில்லை, உலகமே அறியும். சங்கீதம் 19:1 சொல்லுகிறது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. கேட்டீர்களா? இதை யாரும் மறைக்க முடியாது. அவைகள் இரவும் பகலும் பேச்சின்றி அறிக்கை செய்து கொண்டிருக்கின்றன. உங்கள் சரீரத்தை பாருங்கள், எத்தனை ஆச்சரியமானவர் என்று சொல்லாமல் அறிக்கை செய்கிறது. பின் என்னதான் அறிக்கை செய்ய சொல்கிறார்? லூக்கா 12ஆம் அதிகாரம் 1-7 வரை தியானத்தோடு வாசியுங்கள், புரி. 2 வார்த்தைகள் கொடுக்கிறார்: பயப்படாதிருங்கள், பயப்படுங்கள் என்று. இன்னும் முரணாக இருக்கிறதே. மனுஷருக்கு பயப்படாதிருங்கள், இவனால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு பயப்படுங்கள். கர்த்தருக்கு பயப்படுவதற்கு வாழ்வு உண்டு. கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர். பாதாளத்திலிருந்து இழுத்து வர அவரால் முடியும், பாதாளத்தில் தள்ளவும் அவரால் முடியும். ரட்சிக்க திராணி இல்லாத பிரபுக்களையும் அதிகாரிகளும் நம்பாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இவர்கள் கொடுப்பேன், செய்வேன், வருவேன், விடுவிப்பேன் என்பார்கள், பிராமிஸ் பண்ணுவார்கள், செய்ய மாட்டார்கள். மாறுபாடாய் இருதயம் உள்ளவர்கள். ஒன்று இவர்களால் முடியாமல் போகலாம், அல்லது முடிந்திருந்து வேண்டுமென்றே செய்யாமல் இருக்கலாம். இதான் மனிதர்கள். இவர்கள் வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளை கடந்து ஓடுகிற தண்ணீரில் தான் இதை எழுதி வைக்க வேண்டும். ஏன் இவ்வாறு கோடிட்டு திடமாக பேசுகிறார் என்றால், அன்றும் சரி இன்றும் சரி மக்கள், உலக மக்களில் அலங்காரமான வார்த்தைக்கு சீக்கிரமாக மனிதர்கள் சாய்ந்து விடுகிறார்கள். மாயையை பின்பற்றுகிறார்கள். மாயை என்று தெரிந்தும் பின்பற்றுகிறார்கள். நாம் அவரை பற்றியோ அவரது செயல்பாடுகளை பற்றியோ அறிக்கை செய்ய வேண்டியதில்லை. சங்கீதம் 104, 105 வாசித்து பாருங்கள். பூமியும் அதில் உள்ள யாவும் இரவும் பகலும் அறிக்கை செய்து கொண்டிருக்கின்றன. நாம் என்ன அறிக்கை செய்கிறோம்? பயப்பட வேண்டாம் என்பதற்கும் பயப்படுங்கள் என்பதற்கும் நாம் கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நமது வாயின் வார்த்தையினாலே பயப்படுகிறேன் கர்த்தாவே என்பதையோ, மனிதர்களுக்கு பயப்பட மாட்டேன் தகப்பனே என்பதையோ அவர் எதிர்பார்க்கவில்லை. என நம்முடைய வாயின் வார்த்தைகளும் அப்படித்தான் நடக்கிறது, நடக்காமலும் போகிறது. வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்துகிறோமா? நமது வாழ்வு பேச வேண்டும், நமது சாட்சி அறிக்கை செய்ய வேண்டும். நாம் ஒன்று பேச வேண்டாம். நம்மை பார்ப்பவர்கள், குடும்பத்தினர், உறவினர், சபையிலே சக விசுவாசிகள், நண்பர்கள், நம்மோடு வேலை பார்ப்பவர்கள், நமக்கு அறிமுகமான யாவரும் சொல்ல வேண்டும். எப்படி? இந்த மனுஷன், இந்த மனுஷி தெய்வத்திற்கு பயப்படுகிறவள், நல்லது கெட்டத்திற்கு பயப்படுகிறவர்கள், நீதிக்கு பயப்படுகிறவர்கள், தீமைக்கு விலகி போய்விடுவார்கள், கர்த்தருக்காகவும் அவருடைய வார்த்தைகளுக்காக வைராக்கியமாக நிற்பவர்கள், உயிரே போனாலும் தங்களது குறிக்கோளை தேவன் வகுத்த வழியிலிருந்து விலகாதவர்கள், கோடி பணம் கொடுத்தாலும் மனதார பொய் சொல்லாதவர்கள், லாபத்திற்கு சத்தியத்தை விற்காதவர்கள், பொருளாசை இல்லாதவர்கள் என்று நம்மை பற்றி சாட்சி அறிக்கை எழும்ப வேண்டும் வெளியிலே. இதற்கு நாம் சத்தியத்தின்படி வாழ்ந்தால் போதும். என்னை பற்றி இப்படி சொல்லுங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நமது வாழ்வே நமது அறிக்கை, நமது செய்தி. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், இவர்களின் வாழ்வே அறிக்கை. என்ன அறிக்கை? தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவர்கள், விசுவாசத்தில் உறுதியாயிருந்தவர்கள், மனிதர்கள் முன்பாக தைரியமாக நின்றவர்கள் என்று. ஆபிரகாம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை படித்து பாருங்கள். சோதோமின் ராஜாவை பார்த்து, நீ என்னை உயர்த்த வேண்டாம், வானத்தையும் பூமியை உடையவராகி உன்னதமான தேவனுக்கு முன்பாக இதோ என் கையில் உயர்த்துவேன் என்று அவன் கொடுத்த ஐஸ்வர்யத்தை ஆபிரகாம் தொடவில்லை.
நீ என்னை பணக்காரன் ஆக்கின என்று வேண்டாம் என்று விட்டான். ஈசாக்கை பலி கொடுக்க சென்றான், ஆயத்தம் பண்ணினான், யாரிடமும் சொல்லவில்லை. இது அறிக்கை. தன்னுடைய கீழ்ப்படிதலை காட்டினான், தனது விசுவாசத்தை காட்டினான். யோசேப்பு தன்னை கர்த்தர் சதாகாலமும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அவனுடைய உள்ளத்துக்கு ஒரு திண்ணக்கமான எண்ணம். ஆகையால் பொல்லாப்புக்கு விலகி ஓடினான். இது அறிக்கை. தானியேல் இவரது நண்பர்கள் உயிரே போனாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, மனிதர்களையோ மனிதர்கள் வைத்த சிலையோ வணங்க மாட்டோம், தேவனை மாத்திரம் வணங்குவோம் என்று சோதனைக்கு நின்றார்கள். இது அறிக்கை. புதிய ஏற்பாட்டில் பவுல், ஸ்தேவான், இன்னும் ஏராளமானோர் இயேசுவுக்காகவும் அவருடைய மீட்பின் சத்தியத்திற்காகவும் பயப்படாமல் நின்றார்கள். அதனால் அவர் அடி வாங்கினார்கள், சிறையில் இருந்தார்கள், எத்தனையோ வேதனைப்பட்டார்கள், கல்லெறி உண்டார்கள். அதெல்லாம் அவர்களுக்கு ஒன்றுமில்லை, அது கர்த்தர் தாங்கி கொண்டார். இது அறிக்கை. நாமும் தம்பட்டம் அடிக்க வேண்டியதில்லை. நம்முடைய விசுவாசத்தை, தெய்வ பயத்தை, ஒழுங்கு நெறிகளை உலகம் பார்க்கிறது. நாம் நினைத்து கொண்டு யார் நம்மை பார்க்கவில்லை என்று உலகம் முழுதும் நம்மை பார்க்கிறது. ஞாயிறா இன்று? அப்படியானால் அவர்கள் ஆலயத்தில் தான் பார்க்க முடியும். இந்த காரியத்தை அவர்கள் செய்திருக்க வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக அவர்கள் இப்படி பேசியிருக்க மாட்டார்கள். இதோ நான் இன்று சத்தியத்தில் நிற்கிறேன் என்றால் அவர்கள் என்னை வழிநடத்தினது. இதோ என் பிள்ளை இன்று உயர்ந்த நிலையில் இருக்கிறான் என்றால் சரியான நேரத்தில் படிப்பிற்கு உதவி செய்தார்கள். இதோ இதோ என்று உலகத்தில் இருப்பவர்கள் இப்படி நம்மை பற்றி சாட்சி கொடுக்க வேண்டும், எழுப்ப வேண்டும். இதில் தான் கர்த்தருக்கு கொள்ளை பிரியும். அவரும் தேவதூதர்களுக்கு கட்டளையிடுவார், நம்மை பாதுகாக்க, உதவி செய்ய, அவருடைய கண்ட்ரோல் இருக்க அனைத்திற்கும் கட்டளையிடுவார் நமக்காக. இது ஆண்டவரோடு என்னாலும் இணைந்து நடப்பவர்களுக்கு, தொடர்ந்து அவரது ஐக்கியத்தில் இருப்பவர்களுக்கு எளிது. அதனால்தான் இயேசு சொன்னார், எனது நுகம் மெதுவாகி என் சுகை லகுவாகியும் இருக்கிறது என்றார். மத்தேயு 18:29-30 வசனங்களை வாசித்துப்பார். வாஞ்சி இருந்தால் போதும், அவரது கிருபை நம்மை நடத்தும், வாழ வைக்கும். ஜெபிக்கலாம். தகப்பனே, உமது அன்பை, பண்பை எங்கள் வாழ்வின் மூலம் வெளிப்படுத்தி ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வாழ்வதே அறிக்கை என்று கண்டோம். அப்படியே வாழ்ந்து உங்களுக்கு மகிமையை செலுத்துவோம். அதற்காகத்தானே நீர் எங்களை அழைத்தீர் கர்த்தாவே. நீரும் அறிக்கை செய்வீர், கட்டளையிடுவீர், இவன் எனக்கு பிரியமானவன், பிரியமானவள் என்று. நாங்கள் பாக்கியவான்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.